கிரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ். பவர்ட் பை கார்டியாக் நல்லெண்ணெய். ஸ்பெஷல் பார்ட்னர் டிவிஎஸ் எக்ஸல் 100. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் விவிடி பிரியம் சால்ட் மற்றும் ஷாஸ்வின் ஃபவுண்டேஷன் இன்டீரியர் டிசைனிங் அண்ட் ஸ்டைலிங் பார்ட்னர் டைலர் சூ. ஜுவல்லரி பார்ட்னர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. முன்னெல்லாம் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்கன்னு கேட்டால் 7 பேர் 8 பேர், 4 அக்கா 4 அண்ணன், இப்படியெல்லாம் ஒரு 7 8 10 16 வரைக்கும் பிள்ளைகள் பெற்றவர்களும் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 16 என்ன ஆயிடுச்சு, 10 ஆச்சு, 8 ஆச்சு, 4 ஆச்சு. அப்புறம் நம்ம இந்தியாவில் இந்த ஃபேமிலி பிளானிங் ஆரம்பித்த உடனே நாம் இருவர் நமக்கு மூவர் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இந்த நியூக்ளியர் ஃபேமிலி கல்ச்சரில் நமக்கு ஏன் குழந்தை, நாமளே ஒரு குழந்தை அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ கடந்து வந்துட்டோம். இந்த ஒரு மனமாற்றம் நம்மளுடைய சமூகத்துக்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத விவாதிக்கணும்னு நினச்சோம். ஏன்னா முன்னாடிலாம் பெண்கள்கிட்ட போய் வயசு கேட்டோம்னா சொல்ல மாட்டாங்க. என்னங்க வயசை கேட்குறீங்க பொம்பளை பிள்ளைங்கிட்ட ஆனால் இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்ககிட்ட என்ன தெரியுங்களா பெரிய பிரச்சனை, எப்போ குழந்தை பெற்றுப்பீங்கன்னு கேட்டால் உடனே அஃபண்ட் ஆகுறாங்க. என்ன சார், ஜஸ்ட் மேரிட், ஸ்டில் வி ஆர் நாட் திங்கிங், அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. இது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயமா, இல்லை பொருளாதார தன்னிறைவை அடைஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கணுமா, இல்லை குழந்தையே முதல்ல எங்களுக்கு தேவையா, நாங்கள் லைஃப்பை லீட் பண்ணி பார்க்குறோம், அப்புறம் செட் ஆச்சுன்னா திங்க் பண்ணுறோம். இப்படி பல விதமான ஒரு உளவியல் ரீதியான ஒரு பெரிய மாற்றம் உருவாயிருக்கு ஒரு யங் ஜென்ரேஷனில். அதை விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு தலைப்பை முன்னெடுத்து தான் இந்த வார விவாத நிகழ்ச்சி தொடங்க போகுது. எப்போ குழந்தை பெற்றுக்கணுங்கிறத நாங்கள் பிளான் பண்ணி தாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். இதெல்லாம் எதுக்குங்க பிளானிங், லைஃப்பை பிளான் பண்ணி அங்கே பிறந்தோம், வாழ்க்கை அது பாட்டுக்கு தண்ணி மாதிரி ஓடுதுங்க, இதை ஏன் ப்ராஜெக்ட் மாதிரி பிளான் பண்ணணும்? அது குறிப்பாக ஒரு உயிரில் நம்ம அப்படிலாம் பிளான் பண்ணக்கூடாதுங்க, அது தானாக நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். ஸோ இந்த வார தலைப்பு திட்டமிட்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது சரி என்பதை சொல்லும் ஒரு கூட்டம், திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வதை எதிர்க்கும் ஒரு கூட்டம். எதனால இந்த குழந்தைய பிளான் பண்ணி பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என்னோட கரியருக்காக ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தள்ளி போடணும்னு பிளான் பண்ணி? ஃபர்ஸ்ட் பேபிக்கு அந்த மாதிரி தள்ளி போடல, செகண்ட் பேபிக்கு 3 இயர்ஸ் கம்பல்சரி தள்ளி போட்டிருந்தோம் சார். நான் லவ் மேரேஜ் 21ல் ஆச்சு, இப்போ 29 ஆகுது சார். அப்போ தெரியாத வயசு, குழந்தை பெற்றுட்டே எப்படி வளர்க்க தெரியல, ஒரு செட்டில்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. 8 வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு எனக்கு இன்னொரு பாப்பா இப்போ 4 மாதத்தில் இருக்கான். எதனால திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சீங்க? வைகை புயல் வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார். ஆக்சுவலி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஒரு டயலாக் சொல்லுவார் சார். அந்த பர்டிகுலர் டயலாக் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். பேசிக்லி நான் ஐம் அ ரிசர்ச்சர், ஐம் அ டாக்டரேட் இன் பயோடெக்னாலஜி, ஐம் அ ரிசர்ச்சர். அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் நான் நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஒன்று எமோஷனல் பிளானிங், physical planning and financial planning. Emotional planning, physical planning, financial planning. இதுல எந்த பிளான் பண்ணி நீங்க தள்ளி போட்டீங்க? இது மூணுக்குமா இல்ல இதுல முக்கியமா financial? Actually நான் unmarried sir. Okay. அதுதான் சொல்றேன். அதுதான் நான் ஆரம்பத்துல நான் சொன்னது. எதனால அன்மேரிட்ங்கறத இல்ல அன்மேரிட்னு டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப ஃபேமிலியா பிளான் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த மேரேஜ் பிளான போலாமா வேணாமான்னு வருஷக்கணக்கா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போனாலும் கிட்டுக்கு போலாமா பிளான் பண்ணலாமா அது ஒரு ரிசர்ச்சாவே நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலி சரி, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது சொல்லுங்க, சொல்லாமா? சொல்லலாம் சார், பிரச்சனை இல்லை. ஐ அம் 37 years old. I work for MNC company. வேணுமா வேணாமாங்கற ஒரு ரிசர்ச்ல தான் இருக்கீங்க. ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறத பிளான் பண்ணுவாங்க. கல்யாணத்தையே நீங்க ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல போட்டு இன்னும் ரிசர்ச்ல இருக்கீங்க. குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது சரின்னு ஏன் முடிவுக்கு வந்தீங்க? பேபி பிளானிங் கண்டிப்பா எல்லாரும் ஏன் பிளான் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் காரணம். கல்யாணம் பண்றதே ஆக்சுவலா ஒரு கிரெடிட் இண்டஸ்ட்ரி தான் அது. அப்புறம் கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு 6 o'clock சொந்த பந்தமெல்லாம் போயிடுறாங்க. அடுத்த டே 1 ஸ்டார்ட் பண்றோம்ல, அன்னைக்கு எங்க கிட்ட ப்ளூ பிரிண்டே இல்ல. ப்ளூ பிரிண்டா? எஸ், அந்த லைஃபோட ப்ளூ பிரிண்ட் போட மாதிரி பேசுறீங்களாமா? என்ன பண்றோம், என்ன பண்ணனும்னே தெரியாது, என்ன பண்றோம்னே தெரியாது. வந்தாங்க, கல்யாணத்தை கட்டி வச்சாங்க, சாப்பிட்டாங்க, அரிசியை போட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அது ஒரு 1 day செரமனி தான். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நாங்கள் ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணலாம். இப்போ நான் ட்ரிச்சியில் இருந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சென்னை வந்தேன்.
இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே டோட்டலா வேறையா இருக்கு. என்னால ஒரு சின்ன ஊர்ல நான் ஸ்பெண்ட் பண்ண மணியோ அல்லது நான் பிளான் பண்ண லைஃபையோ விட சென்னையில எனக்கு எல்லாமே வந்து இது புது சிலபஸா இருக்கு எனக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மின்றத நான் சென்னையில புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 இயர் ஆகுது. நீங்க குழந்தைய தள்ளி போட்டதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி நகரணும். திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வது ஏன்? ஒரு பெண்ணா நான் வந்து யோசிக்கிறது வந்து 3 விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐ மேரிட். என்னோட இணையர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபிசிக்கலி ஐ ஹவ் டு பிளான். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் எக்ஸசைசஸ், டயட்டிங், எவ்ரி திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மென்டலி ஐ ஹவ் டு ப்ரிப்பேர்ட். ஸோ 2 பேருமே யோகா பண்ணுவோம், ட்ரெக்கிங் போவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் 2 பேருமே. ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் சார். தேர்ட் வந்து ஃபினான்ஷியல். இதெல்லாம் உங்களை ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. எக்ஸாமுக்கு நம்ம படித்து பரீட்சை எழுதுற மாதிரி நாட் அபவுட் எக்ஸாம், இட்ஸ் ஃபார் மை என்னோட ஓன் திங்காக பண்ணுறது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ணணும், வீடு பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறேன். அடுத்து இன்னொரு ஃபேஸ் போகிறதுக்கு நான் ஐ ஹவ் டு கெட் ரெடி. இல்லை ஓகே, இப்போ ஃபிசிக்கல் பிளானிங்காக ட்ரெக்கிங், யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் தயார்படுத்திட்டீங்க. அடுத்த ஃபேஸ் வந்து படிக்கிறத ஆரம்பிச்சிட்டிங்க. குழந்தைய ஒரு அறிவாளியாக படிக்கிறதுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து என்ன தயார்படுத்திக்கிறீங்க? எவ்வளோ வருஷம் எடுத்துக்க போகிறீங்க? இப்போதைக்கு பிளான் சொன்னால் மேபி 1 or 2 years இன்னும் எடுத்துப்போம். நாங்கள் ஃபினான்ஷியலாக பொருளாதார உயர்வு அடையணும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உடல் ரீதியான ஒரு தயாராகணும். இந்த சொசைட்டிக்கும் எங்களை குழந்தைய ரெஸ்பான்சிபிளாக வளர்க்கணும்னா எங்களுக்கே அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கற்றுக்கணுங்கிற. ஓகே, அப்போ டூயட் பாட மட்டும் ஆசை இருக்குது, முத்தா கொடுத்துக்க மட்டும் ஆசை இருக்குதா? டூயட் பாடும்போது ஏன் சார் நம்ம குழந்தைய பெற்றுக்கூடாது? அப்போ அந்த ஆசைகள் நமக்கு இருக்குல்ல, அது இயற்கை தானே. இப்போ நான்லாம் எனக்கு வந்து கூட பிறந்தவங்க 8 பேர்னு சொன்னால் என் பையனே கிண்டல் பண்ணுவான். அம்மா 8 பேராம்மா பெற்றுது ஆயா? ஆமாம் பெற்றுது. ஆனால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? கடவுள் கொடுத்த வரோன்னு வாங்க. கடவுள் கொடுத்தா ஏன் நான் பெற்றுக்கினேன், அதை நம்ம கேலி செய்வோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதுதான் உண்மை. ஒரு பஸ்ஸில் போகும்போது, வண்டியில் போகும்போது அங்கங்கே கருத்தரிக்கும் மையம், கருத்தரிக்கும் மையம், என்னையா இது? குழந்தைன்றது ஒரு சாதாரணமாக வர வேண்டிய விஷயம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இது குழந்தை இல்லைன்னு போய் மாட்டிக்குது, ஏன்னா குழந்தை பிறக்கல. அப்போ அப்போ அந்த காலத்தில் அந்த அணுக்கள் எவ்வளோ இருந்தது, போச்சு வந்தது இல்லை. நம்ம ஆயா தாத்தாலாம் அப்படி இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து அந்த குரோமோசோம்களை நான் உள்ள செலுத்துறேன்றது அடுத்த வந்து எடுத்து நமக்கு செலுத்துறது வேணாம். பழைய மாதிரியே இருங்க, சந்தோஷமா கால நேரத்துக்கு நீ குழந்தைய பெற்றுக்கோ, தானா பிறக்கும். உனக்கு எதுக்கா கருத்தரிக்கும் ஐயா அங்கங்க? அதுக்கு காரணம் குறிப்பிட்ட வயசுல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு வீடு வந்துடுச்சியா, எல்லாம் வந்துடுச்சு. எனக்கு 3 வீடு இருக்குதுயா, 3 கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. யோ உனக்கு மெயினானது இல்லையா? அந்த நேரத்துல குழந்தைய பெத்துக்கோங்க. லேட்டா பெத்துக்கிட்டா வளர்க்க முடியாம சார் ஆபீசர் ஆகணும்னு படிக்கிறானுங்க, உழுந்து படிக்கிறானுங்க. நீ கிளர்க்கா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கினா நீ ஆபீசர் ஆகும்போது உனக்கு ஒரு 10 வயசு பையன் இருப்பான். நீ பரீட்சை எழுதினா இந்த பரீட்சையை முதல்ல எழுதியா? இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீ வந்து குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்றாங்களா, அடுத்த ஸ்டெப்பு குழந்தைய பெத்துக்கோ. என்ன இருக்கு புரியுறது சார்? உடனே குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது தனக்கு கடமை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? எனக்கு ஒரு குழந்தை. என்ன வயசாகுது சார்? 4 வயசு சார். எவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிட்டீங்க? எனக்கு 42 வயசுல கல்யாணம் இருந்தது. லேட் மேரேஜ் தான். லேட் மேரேஜ். ஓகே, நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது லேட்டா இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதையும் நீங்க லேட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 27 வயசுல ஒரு பொண்ணு, 32 வயசுல ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ அவங்க பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போதே என்ன ஆகும், ஆல்ரெடி அவங்க 27 வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதாவது செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும்னு 27 வயசு வரைக்கும் தள்ளி போட்டுற கல்யாணத்தை குழந்தை பிறக்கிறதையும் லேட் பண்ணாங்கன்னா, 35 வயசுல அவங்களுக்கு பிறந்ததுன்னா ஸ்கூல் எத்தனை வயசுல கொண்டு போய் சேர்ப்பாங்க? அவங்க அப்பாவுக்கு 40 வயசு ஆயிடும். குழந்தை வந்து ஒரு 10 வயசுல அவங்க ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க வச்சுக்கோங்க. கூட வந்து எங்களை மாதிரி பிளான் பண்ணாத இருக்க பேரண்ட் வருவாங்கல்ல, அப்ப அந்த குழந்தை பார்த்து என்ன சொல்லும், நம்ம அப்பாவுக்கு மட்டும் வெள்ளை முடி இருக்கு, வெள்ளை தாடி இருக்கு, அந்த குழந்தையோட என்னோட ஃப்ரெண்டோட அப்பா எங்க இருக்காரே அப்படின்னு அந்த குழந்தை மனசுலயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். வீட்டுல வந்து கேட்பாங்க, நீங்க ஏப்பா இப்படி ஏஜ் அப்பா மாதிரி இல்லையா, நீங்க தாத்தா மாதிரி இருக்கீங்களேன்னு. இல்ல வெள்ளை முடிக்காக குழந்தை பெத்துக்கணுமா, இல்ல அவங்க வாழ்க்கை திட்டம்? வாழ்க்கைக்கு இல்ல, இது வாழ்க்கையில ஒரு அங்கம் சார். இங்க குழந்தை பிறக்கும் போதும் அதை நல்லபடியா வளர்க்கணும்ன்றாங்களே, அந்த குழந்தை மனசு நோகடிக்காமையும் வளர்க்கணும்ல. ஸ்கூலுக்கு நான் தான் கொண்டு போய் விடுறேன் குழந்தைய. அவன் என்ன அப்பா தான் கூப்பிடுவான், என்ன மாதிரி இருக்கிற ஆளை தாத்தா தான் கூப்பிடுறான். அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏர்லியரா மேரேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்க ஏர்லியராவே நீங்க குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா இன்னும் அந்த குழந்தையோட நீங்க அதிக நாள் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குமேன்னு கேட்குறாங்க. முதல்ல அவங்க லைஃப் நல்லா வாழணும், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அனுபவிச்சு திருப்தி ஆகிட்ட பிறகு 2 பேருமே யோசனை பண்ணணும், சரி அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு யோசனை பண்ணாதான் அது நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. முதல்ல நாங்க வாழ்ந்து எங்க சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், அப்புறமா குழந்தைய பெற்றுக்கிட்டு உனக்கு வந்து எல்லாத்தையும் செய்யறோம். அடுத்து கொடுங்க, சொல்லுங்க.
சார் பேபி வந்து பிளான் பண்ணி பெற்றுக்கணுன்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ்ன்றது செகண்டரி தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் பாண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகணும். அந்த 2 பேருக்குள்ளே ஒரு அஷ்யூரிட்டி இருக்கணும். நான் உன் கூட தான் நான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட சேர்ந்து நான் போராட ரெடி அப்படின்றத தாட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேபி நல்லாவே இருக்கும். எங்களுக்கு 6 மந்த்தில் பேபி இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ரிலேட்டிவாக இருந்தோம், ஃப்ரெண்ட் ஆனோம், லவ் பண்ணோம், அப்புறம் கல்யாணம் பண்ணோம். அதனால சீக்கிரமாக பெற்றுக்கிட்டோம். அப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் அந்த உட்காரணும், எல்லாமே உங்களுக்கு இயற்கையாக நடந்து. இல்லை சார், இப்போ என் குழந்தை வந்து எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனோம், எங்கேயாச்சும் போனோன்னா கூட எனக்கு வந்து காரில் போனால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி போக முடியல. அதனால் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். இது இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போட்டுக்கலாமா அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லா எமோஷன்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஷேர் ஆகணும். சார் இல்லை சார், எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை வந்தது இந்த பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா. நான் இவரை கவனிக்க முடியல, இவர் வந்து எனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல, குழந்தைய தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்துடும். இவனுக்கு நம்ம பிடிக்கலையோ, ஒரு பாப்பா தான் பிடிச்சிருக்கோ, ஒரு நம்ம மாறிட்டோமோ, நம்ம அசிங்கமாக இருக்கோமோ, எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. லவ் மேரேஜ் பண்ணும்போது ஓகே இவன் அப்போலாம் நம்மள அப்படி பண்ணியிருக்கிறான், நல்லா கவனிச்சிருக்கிறான், மேபி பாப்பாவால் அந்த அந்த ப்ரியாரிட்டி போது போல இருக்கு நான் நினச்சிக்கிட்டேன். இன்கேஸ் இது வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜில் இது நடந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கல அப்படியே ஒரு மாதிரி பேசி பெரிய ட்ராமாவே ஆகிடும். நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ அவங்க சொல்கிறாங்க லவ் பண்ண எனக்கு குழந்தை பஞ்சிச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நத்திங். அவங்க லவ்வோட கிஃப்ட் சார் அது. அந்த குழந்தைய பார்க்கும்போது அது ஒன்றை மாதிரியே இருக்குடா, இது அவ்வளோ மாதிரியே இருக்கு, அவ்வளோ மாதிரியே இருக்கு அப்படி சொல்லும் போது அது ஒன்று சொல்லுவாங்க. இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் குழந்தை பிறந்து வளர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அப்பா அம்மாக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உங்கள் அப்பாட்ட அதை சொல்லு, உங்கள் அம்மாட்ட சொல்லு, நீ சொன்னாதான் கேட்பா. அந்த குழந்தை ஒரு கேட்வேவாக இருக்கும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இவங்க தான் இவங்க மனசளவில் இவங்களை மெச்சூரிட்டியாக கொண்டு வரணுமே தவிர குழந்தைய ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க, அந்த டக்குன்னு கல்யாணம் பண்ண உடனே அந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன தான் இருக்குது, ஓப்பனாக சொல்லலாம் செக்ஸை தாண்டி என்ன இருக்குது, எந்த எமோஷனும் ஷேர் பண்ணல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அங்கே போயிட்டு வந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஓ, நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே பழைய கல்யாணம் பண்ணதுனால எங்கள் வாழ்க்கை புரிதலோடு இருக்குது, அதனால அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாரா பொறுமையா பண்றது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆச்சு தள்ளி போட்டு பண்றது நல்லதுன்னு சொல்றேன் சார். இவங்கள மாதிரியே நானும் யோசிச்சேன், ஒரு 1 இயர் போஸ்ட்போன் பண்ணலாம், நம்ம லைஃப்ல கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் வரும் அப்படிலாம் நினைச்சு பண்ணேன். 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தையே பிறந்தது. அந்த 10 வருஷம் நான் எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி இருப்பேன். நானும் என் கணவரும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்தோம். அந்த குரோமோசோம் அனாலிசிஸ் அப்படின்றது தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கும் போயிட்டு வந்தோம். இதுக்கு மேலே எங்களுக்கு குழந்தைன்ற வரம் இல்லைன்னு நினச்சி விடும்போது அது எப்படி தானாக கன்சீவ் ஆகி இன்னைக்கு என் டாக்டர் PhD பண்ணுறா சார். ஆனால் பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் அடுத்த ஜெனரேஷன், அதாவது அவங்க பேரன் பேத்தியை கொஞ்சம் ஸ்டேஜில் என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. இந்த 25 பேரால தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் IVF சென்டரு ஒரு சாதாரண கிளினிக் மாதிரி ஓப்பன் ஆகியிருக்கு. அதுக்கு காரணம் இந்த 25 பேர் தான் சார் நான் சொல்லுவேன். திட்டமிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வது தேவையில்லை அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆச்சு சார். ஸோ அவங்க எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல சார். மந்த்லி அந்த ப்ரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்ணுறப்ப வீடியோலாம் எடுத்துகிட்டு போவேன் சார், ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அது டபுள் காட்டும், அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போவேன் சார். ஆனால் இருக்காது. அப்போ அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது எத்தனை பேர் இங்கே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். அந்த கிட் அத்தனையுமே இப்போ என் பீரோ போனால் என் ட்ரெஸ் கடையில் வச்சுருக்கேன் சார். ஒரு 12 கிட்டு 15 கிட் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்ப ஒவ்வொரு கிட்லேயும் அந்த ஒரு லைன் இருக்கும். அது பார்க்குறப்ப அவ்வளோ கன்ஃபியூஷன். அது எத்தனை பேருக்கு இங்கே புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அது நேச்சராக ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது ஒரு லவ்வால் 2 பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கால நடக்கிற ஒரு விஷயம். அதையே இவங்க ப்ளூ பிரிண்ட், ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல சார். கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தைய பெத்தாச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து நம்ம படிக்க வைக்கிறது வழக்கில் 2வது விஷயம். ஒருவேளை குழந்தை பிறந்து 1 வருஷமோ 2 வருஷத்துலையோ அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக தான் இருக்கும். குழந்தைக்காகவே விலக முடியாமல் இருப்பாங்க. ஒருவேளை குழந்தை இருக்கிறனால பரவாயில்ல வந்து பிரிஞ்சு போகிறேன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கடைசி சிங்கிள் பேரண்டாக இருக்கணும். இப்போ கடைசி பாதிக்கப்பட குழந்தை தான் பாதிக்கப்படும், பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட மாட்டாங்க. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, இப்போ வரைக்குமே இல்லை. கன்சீவா இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனவேதனை பட்டிருக்கேன். என்னை அதிகமாக நோக்கடிச்சிருக்காங்க, மலடின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வழியெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். 40 கார்டுக்கு மேலே நான் வந்து வச்சு செக் பண்ணி அதை பார்த்துட்டு பாத்ரூமில் உட்காந்து அழுவேன். எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், நம்ம எப்போ வாரிசு பெற்றுக்க முடியும்? ஏன்னா எனக்கு வயசு ஆகிட்டே இருக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கலை. என் வயத்துல தலைகாணி வச்சு அதை நான் கட்டிக்கின்னு அந்த கை கால்லாம் உதச்சி எட்டி ஒதுக்கிற அனுபவத்தை பட்டு அழுது இருக்கேன் நான்.
அது உணர்வா நான் வந்து தலைகாணியா பார்க்கல, அது ஒரு குழந்தையா தான் நான் பார்த்தேன். எல்லா விதமான இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அதற்கு சாத்தியம் நான் இல்லாம எல்லாமே பார்த்துட்டேன், ஃபுல் செக்அப் பண்ணிட்டேன், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, உனக்கு பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, கன்சீவ் ஆகணும், இந்த வயிற்ற சாட்சி நடக்கணும், நடந்து போகணும், அந்த குழந்தை எட்டி உதைக்கணும், அதை பெத்துக்கும் போது பக்கத்துல வந்து அப்படி திரும்பி பார்க்கணும், அந்த வலியோட அந்த குழந்தைய பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். 100,000 நகை மாட்டின்னு போனாலும் உனக்கு குழந்தை இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்பாங்க. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பிறக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? சொசைட்டி வந்து என்ன வேணாலும் சொல்லும், உங்களை என்ன வேணாலும் தாக்குவாங்க. நீங்க மலடின்னு வாங்க, உங்களுக்கு வந்துட்டு பிளானிங் சரியில்லைன்னு வாங்க, நீங்க மேரேஜ் பண்ணது வேஸ்ட்னு வாங்க. ஆனா நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு நம்ம தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். சார் ஆக்சுவலி எல்லாரும் இதை ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நான் உங்களை அக்யூஸ் பண்ண விரும்பலை. உங்களே அறியாமல் உங்கள் மேலே ஒரு ஒரு அழுத்தம் வந்து திணிக்கப்படுது இந்த சமுதாயத்தில் ஊடகங்கள் மூலமாக. இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஒரு நல்ல பேரண்ட், ஃபினான்ஷியலாக நான் ஸ்டேபிளாக இருந்தால் தான் நான் ஒரு நல்ல அம்மா அப்பா, நான் ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும்தான் என் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வர்த்தக ரீதியாக வந்து இதை இன்னைக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. மெட்டர்னிட்டியாக இருக்கட்டும், பேரண்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாறிடுச்சு, ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ப்ரெக்னன்சிங்கிறது ஜிஹெச்சுக்கு போனாலும் பார்க்கலாம், ப்ரைவேட்டுக்கு போனாலும் பார்க்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் தான் நான் போய் பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியை செட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பிளானிங் பிரச்சனை இல்லை, எங்க குழந்தை இல்லாம போயிருமோங்கிற ஒரு பயம்தான் பிரச்சனையே ஒழிய, சமூகம் வந்து உங்களை இந்த சமூகம் உங்களை எப்படி கணக்கிடுதுன்னா, உங்களுக்கு குழந்தை இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சா, அப்படி இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா பாக்குறாங்க. அதுவே தப்புன்னு நான் சொல்றேன். ஒரு குழந்தையோட நீங்க இருந்தாலும் சந்தோஷம் தான், இவங்க படிச்சு டாக்டரா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்க உங்க அம்மா அப்பா சொல்றத யோசிக்கிறீங்க, இல்ல அவங்க மாமனார் மாமியார் சொல்றத யோசிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சொல்றத யோசிக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க. இது தனிநபர் விருப்பம் கிடையாது சார். நம்ம இந்த மேடைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆனா நீங்க யதார்த்த வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, காலையில எந்திரிச்சு அவங்க மூஞ்சில தான் முழிக்க வேண்டியது இருக்கு, காலையில இருந்து தன் ஹஸ்பண்டோட அம்மா கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நாத்தனார்கிட்ட பேச இல்ல வேண்டியது அதான் சார், இது தனிநபர் விருப்பம் இல்ல. இப்ப நீங்க காலங்காலமா ஒரு மனிதரை எப்படி நீங்க கணக்கிட்டு செய்வீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இருக்கா, கல்யாணம் இருக்கா, அவங்களுக்கு குழந்தை இல்லாம சமூகம் அவங்களை இது பண்ணிச்சுல, அது தப்பு. நான் சொசைட்டிக்காக குழந்தை கேட்கலையே, நான் எங்களுக்காக, அதாவது எனக்காக என் ஹஸ்பண்டுக்காக ஆணாதிக்க சமூகம் பெண்களுக்கு உச்சகட்டமான ஒரு நிலை குழந்தை பெறுவதுதான் அப்படின்னு சொல்றது இந்த ஆணாதிக்க சமூகத்தோட வெற்றி. நீ ஏமா டாக்டர் ஆகல, நீ ஏமா கலெக்டர் ஆகல அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? ஆனா ஆண்கிட்ட கேட்பாங்க, நீ ஏமா இவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆண்கிட்ட கேட்பாங்க. ஆனா ஒரு பெண்ணுகிட்ட இந்த சமூகம் ஒரே கேள்விதான் கேட்கும், உனக்கு குழந்தை இருக்கா. இந்த பிளானிங் பண்ணாதனால யாருக்கு சார் அநீதி? பெண்களுக்கு தான் சார் அநீதி. எத்தனை பேரு அவங்களோட கனவுகளை, அவங்களோட லட்சியங்களை விட்டுட்டு வெறும் கிச்சன்ல இருக்காங்க சார். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? பிளானிங் இல்லாதான் காரணம். நீ உட்காந்து ஒரு நிமிஷம், இவங்க சொன்னாங்கல்ல 18 வயசுல எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவங்க பொண்ணை 18 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? 16 வயசுல 17 வயசுல கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் 18 வயசு 21 வயசுக்கு மேலதான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது. ஏன்னா இந்த சமூகம் குழந்தைய பெத்துக்கிறத மட்டும்தான் பாக்குதே ஒழிய அவங்களுடைய கனவுகளை, அவங்களோட லட்சியம் என்ன எதையுமே பார்க்காது. அதை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். இல்ல அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை என்ன அட்ரஸ் பண்றாருன்னா, உங்களுக்கு சார் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நாங்க பண்றது ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற ஃப்ரீடமாகவும் நான் பார்க்குறேன். ஆஸ் அ ஹஸ்பண்டாக நான் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என் மனைவிக்கு. ஆனால் எத்தனை பேர் அம்மாக்களாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், நம்மளுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லை சித்தியாக இருக்கட்டும், பெரியமாவாக இருக்கட்டும், கொடுத்துருக்கோமா? சோஷியல் ப்ரெஷருங்கிறத தாண்டி இங்கே மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஆணாதிக்க சமுதாயமாக இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்டு பெண்கள் இப்போ தான் விடுதலை பெற்று அவங்களுக்கான சம உரிமையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போயும் இந்த சமூகம் என்ன கேள்வி நோக்கி வைக்கிதுன்னா, ஒரு கணவனோ மனைவியும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் பெண்ணை நோக்கி மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கலைன்னா ஏன் பெற்றுக்கல, உனக்கு குறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆணை பார்த்து உனக்கு குறை இருக்காப்பா, நீ டாக்டர்கிட்ட போனியான்னு கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பெண்ணை நோக்கி தான் கேட்பாங்க, நீ டாக்டர்கிட்ட போனியா, செக் பண்ணியான்னு. அதை தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு டாக்டரை நான் பார்க்குறப்ப நார்மலாக கல்யாணம் ஆகி உடனே கருத்தரித்து அந்த ஃபாலோ பண்ணுற அந்த பெண்மணிக்கும் ஒரு பிளானிங் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ஆன பிறகு ஒரு பேபி ஃபார்ம் ஆகி அவங்க ப்ரெக்னென்சி எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆன்சைட்டி அதிகமாக இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும் ஒவ்வொருத்தரையும். அதே இந்த கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து எளிதாக எடுத்துக்குவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டெப்பு குழந்தை. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் அவங்கள ஒரு பெரிய தயார் நிலைக்கு பண்ணதுனாலே எதிர்பார்ப்பும் ஆன்சைட்டினஸும் ஜாஸ்தி ஆயிடுது. இப்போ பேபி வேணான்னு பிளான் பண்ணி அவங்க வராங்க பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பாருங்களேன். தாம்பத்தியத்தையே அவாய்ட் பண்ணிடுவாங்க சார். அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே தள்ளி போட்டுறாங்க. தள்ளி போட்டுருவாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கப்பல் வராங்க, சொல்றாங்க நாங்கள் வந்து பேபி வேண்டாம் 3 இயர்ஸ்க்குன்னு பிளான் பண்ணோம்,
ஸோ அதனால எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் நாங்கள் வச்சுக்கல. இப்போ 3 இயர்ஸ் கழிச்சு எங்கள் 2 பேருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு பேபி வேணும், என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கேட்குறாங்க. ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதுவுமே 100% வந்து கட்டாயமாக வந்து ஐவிஎஃப்ல வந்து பாசிட்டிவ் வரும்னு சொல்ல முடியாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 45 இல்லை ரொம்ப யங் ஏஜ்னா மேபி வி கேன் சே அப் டு ஒரு 70 வரைக்கும் கூட யங் ஏஜ்னா வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ நம்ம ரொம்ப போஸ்ட்போன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வாய்ப்புகள் வந்து அதிகமாகிடும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சிக்கல் வந்து நிறைய வர்றதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். ஐவிஎஃப் ப்ராசஸில் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் தான் சொல்கிறேன். எனக்கு ஏஜ் 31 ஆகுது, எனக்கு எக் ரிசர்வ் கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நாங்கள் ஐவிஎஃப் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். என்னையும் என் ஹஸ்பண்டையும் கவுன்சிலிங்க்கு உட்கார வைக்கிறாங்க. உன்னோட எக்கில் உனக்கு குழந்தை கிடைக்குது 25% தான் சான்ஸ். அதுவும் உன்னால் 1 டைம் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 eggs கலெக்ட் பண்ணுவோம், அடுத்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 eggs கலெக்ட் பண்ணுவோம். அப்படி நீ அதாவது ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 lakhs கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒரு 5 தடவையாச்சும் நீ பண்ணாதான் உன்னோட எக்ல இருந்து உன்னோட குழந்தைய கிடைக்கும்னு என்கிட்ட சொல்றாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு குழந்தை, நீ டோனர் எக் வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துல என்னால என்னோட குழந்தைய பர்த் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஃபீல், என்ன லைஃப் லாங் அந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவேன். அப்ப நீங்க வந்து முன்னாடியே நீங்க பிளான் பண்ணலையா? நீங்க 31 இயர்ஸ்ல எதுக்கு போறணும்? எனக்கு மேரேஜ் ஆனது 24 இயர்ஸ்ல. நான் 7 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆன்கோயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன். சரியான வயசுல தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்போ இருந்து ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்ணுறோம். எனக்கு 31 வயசு ஆயிடுச்சு. இப்போது எங்கிட்ட எக் ப்ரொடியூஸ் கம்மியாயிடுச்சு. நான் இப்போ டோனரை எதிர்நோக்கி நான் போக வேண்டிய சூழல் இருக்கும்போது உங்களுக்கும் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சயின்ஸை நாடி குழந்தை பெற்றுக்கலான்னு. சயின்ஸுமே எல்லாருக்கும் எல்லா உடம்புகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போறீங்க, உங்களுக்கு குழந்தைலன்னு போறீங்க, அதுவே வந்து உங்களுக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ். பிகாஸ் தி சொசைட்டி இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பேக் ப்ரெஷர் டு ஹாவ் அ பேபி ஃபார் யோர் செல்ஃப். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நீங்க வந்து குழந்தைக்கோசம் நீங்க வந்து ஐவிஎஃப் போறீங்க. அந்த மென்டல் ப்ரெஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ், இட் இஸ் அஃபெக்டிங் யோர் ஹோல் சிஸ்டம், யோர் ஹோல் பாடி. ஓகே, இதில் நீங்க இன்ன ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து பெரிய பெரிய கைனகாலஜிஸ்ட் கிட்டயோ ஃபர்டிலிட்டி சென்டர் கிட்டயோ நீங்க ஐவிஎஃப் போனா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் அ ரைட் மேனர் அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபர்ஸ்ட் கீப் யோர் மைண்ட் மென்டலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேபிள், ஸ்ட்ராங். ஓகே, நிறைய விஷயங்களை நானே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் டெக்னிக்கல் வேர்டாக பேசி அவங்க வாயை அடைக்க ட்ரை பண்ணுறீங்க. பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்கிற இடத்துல உட்காந்துருக்கிறதுனால எல்லாத்தையும் சயின்ஸாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவும் மட்டும்தான் நம்ம பேசணுமா? அது ஏன் எமோஷனலாக பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவங்களோட எமோஷன் ஒன்று இருக்குல்ல சார், அதனால தான் நான் பிளான்டு பிரெக்னன்சி பற்றி பேசுகிறேன். அதுதான் அவங்களும் பிளான் பண்ணி ஏங்க 24 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அன்னையிலேருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நடக்கலன்னு ஆதங்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் காரணம். அந்த ஸ்ட்ரெஸ் எது காரணம்? அது நீ இந்த மாதிரி மனநலத்துல இருந்த, அதனால தான் எக் ப்ரொடியூசர் கம்மியாயிடுச்சுன்னு நீங்க படிச்ச படிப்பை வச்சு நீங்க டார்கெட் பண்ணி ஒரு இடத்துல அவங்கள கம்ப்ரஸ் பண்றீங்க. நீங்க குழந்தைய அந்தந்த டைம்ல நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி, ஆன்சைட்டிஸும் கம்மி, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த குழந்தை வந்துடுது. நீங்கள் எதிர்பார்த்து 2028 ஜூலை 10 காலை அதிகாலை ஒரு நல்ல நேரத்தில் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைய வெளியில் எடுக்கணும்னு நிறைய பேர் இன்னைக்கு திட்டம் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ காலம் நேரத்தை குறிச்சு எடுக்கிறது கூட இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் தயாராகிட்டாங்க. ஸோ அதனால இந்த சைடில் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறீங்கிறாங்க. இங்க இருக்கிற யாருமே வந்து பிஎம்டபிள்யூக்கு ஆசைப்படலை. இதே சென்னையில ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டில போக ஆசைப்படுறா. அவ மட்டும்தான் இங்க பிளானிங்குள்ள போறான். ஸோ அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அடிப்படை தேவைகளை ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கும் லக்ஸரியை நோக்கி நாங்க நகரணும்ன்றது பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் எங்க இருந்து வரேங்கிறத பொறுத்து தான் என் வாழ்க்கையில என்ன தேவைங்கிறத நான் முடிவு பண்றேன். வரேன்றது ரொம்ப முக்கியம் சார். எங்க அம்மா படிக்கல, இன்னைக்கு நான் படிச்சேன், I'm a journalist. எங்க அம்மா ஒரு 8வது ஃபெயிலுக்கும் அவங்க பெத்த ஒரு பொண்ணு வந்து ஒரு முதல் தலைமுறையா ஒரு பிபிசி மாதிரி ஒரு செய்தி நிறுவனத்தை நோக்கி போறாள்ல, அந்த நகர்வு வந்து சமூக அழுத்தம் கிடையாது, சமூக பின்னணி. ஸோ அதனால அங்கதான் வந்து என்னுடைய பிளானிங் வருது. அவங்க எல்லாருமே பேசுனது என்னன்னா, என்ன மலடின்னு பேசினாங்க, நான் ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல அப்படின்னு பேசினாங்க. இது எல்லாமே ஒரு பொண்ணோட தலையில தான் வச்சிருக்காங்க. பேபியை டிலே பண்றப்போ உங்களுக்கு மட்டும் அழுத்தம் கிடையாது. அந்த பையன் சிகரெட் ஸ்மோக் பண்றவனா இருந்தா 35 வயசுக்கு மேல அவனுக்கு சிமெண்ட் வீக் ஆகுது. அதே நீங்க யாருமே பேசல. அப்ப எல்லாரும் ஆட்டு மந்தை மாதிரி ஒரு பின்னாடி நீங்க நகர்ந்து போறீங்க இல்லையா, அதுக்குள்ளார நாங்களும் வரலங்கிறத நீங்க எல்லாரும் மார்க் பண்ணி சிரிக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கிற நாங்க என்ன பண்றோம்,
இங்கே தலகாணி வச்சுட்டு வீடியோ போட்டிங்களா, அதையும் சேர்த்து நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்லை சார், ஐ டோன்ட் ஹேவ் பேபி. இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 3 years சார். 3 years ஆச்சு. நீங்கள் வந்து எத்தனை வருஷம் தள்ளி போகணும் பிளான் பண்ணீங்க? 3 years சார். 3 years. இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? இல்லை, அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால மறுபடியும் இன்னொரு 2 years தள்ளி போகணும்னு பிளான்ல இருக்கீங்களா? இல்ல இந்த வருஷம் நாங்க பிளான் பண்ணலாம். think for the baby also. இப்போ திங்க் பண்ற மனநிலை வந்திருக்கீங்கல்ல, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த திங்கிங்கிறது வந்து இன்னொரு 1 வருஷம் ஆகலாம், 2 years கழிச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். 9 வருஷம் குழந்தையே இல்லைன்னு சொல்லி அழுது தவிச்சு நான் ஒரு பில்லோவை வச்சுட்டு அதை ஒரு குழந்தையா பாவிச்சு பண்ற மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், இந்த சொசைட்டி என்ன அப்படி ஒரு இடத்துக்கு தள்ளிட்டுன்னு சொல்றாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வரலையா? ஏன்னா நீங்க இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நீங்க வேணும்னு நினைச்சுக்கிற ஒரு குழந்தை அன்னைக்கு உங்களால் பெற்றுக்க முடியலன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹோப்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, ஃபெய்த்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சார். அப்படி இருக்கிறப்ப வந்து நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கேன் சார், அது நடக்கும்னு. அதே நம்பிக்கையில தானே நீங்க 10 வருஷத்துல குழந்தை பிறக்கிறது நடக்கலனாலும் அதை எதிர்நோக்க தயாரா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதை சொல்லுங்க சார். அண்ட் நான் நடக்கலனாலும் அதையும் நான் ஏத்துக்கிறேன் சார். அவங்க ஒரு பாயிண்ட் சூப்பரா சொன்னாங்க சார். குழந்தைங்கிறது 2 பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட எக்ஸ்பிரஷன் தான் அந்த பேபி. அது 100க்கு 100 கரெக்ட். எத்தனை குடும்பங்கள்ல வந்து குடிகார ஹஸ்பண்ட் இருக்கப்போ வந்து நீ ஒரு பிள்ளைய பெத்துக்கோ எல்லாம் சரியாகும்னு சொன்ன சார். புள்ள பெத்தாலாம் சரியாகாது சார். 2 பேரோட அன்போட வெளிப்பாடு தான் சார் அந்த குழந்தை. அங்கேயே புரிதல் இல்லைன்னா நீங்க குழந்தை வந்து நான் கேட்குறேன் சார், இந்தியாலேயே நான் வந்து ஒரு சராசரியா நீங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பாருங்க சார். எத்தனை பேருக்கு அன்ஃபுல்ஃபில்டு டிசைர்ஸ் இருக்கும் சார். இவங்க சொல்ற மாதிரி யாருமே லக்ஸுரிக்கு ஆசைப்படல சார். எனக்கு ஒரு ரிமோட் கார் சின்ன வயசுல வாங்கணும்னு ஆசை, ஆனா அது இன்ன வரைக்கும் அது நடக்கலன்றதுதான் என்னோட வலியா இருக்கே தவிர பக்கத்து வீட்டுல எல்லாரும் வந்து சின்ன வயசுல BMW போனாங்கன்றது என்னோட கவலை கிடையாது. ஸோ என்னுடைய குழந்தைய நான் கொண்டு வரப்ப வந்து எப்படின்னா அதுக்கு பேசிக் நீடே நான் ஃபுல்ஃபில் பண்ற இடத்துல நான் இருக்கணும்ல. நான் அவங்க சொன்னது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நானும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு தான், என் ஹஸ்பண்ட் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன் தான். ஆஃப்டர் மேரேஜ் 2 பேரும் சேர்ந்தே சேலரி வந்து அரௌண்ட் ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 1 yearல எனக்கு 2 abortion. ஸோ ஆஃப்டர் இந்த செகண்ட் அபோர்ஷன் என்னோட குழந்தையோட ஸ்கேனிங்கை ஹார்ட் பீட்டை பார்த்துட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அபோர்ஷன் ஆகுது. ஸோ அங்கே ஆரம்பிச்சு என்னோட டிசாஸ்டர். எமோஷ்னலி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு அந்த இடத்துல ஒரு குழந்தை தேவைப்படுது. என்னோட பிரதரோட குழந்தை அந்த இடத்துல நாள் ஃபுல்லாக என்கிட்ட இருப்பான். நைட் அவங்க அம்மா ஜாப் முடிச்சு வந்து ரிசீவ் பண்ணுறப்ப அவன் டாட்டா காட்டிட்டு போகிறப்ப ஸோ அவன் நம்ம குழந்தையில நான் அப்போ ரியலைஸ் பண்ணுவேன். அந்த இடத்துல எனக்கு ஹர்ட் ஆகும். நாள் ஃபுல்லாக அவன் அம்மான்னு கூப்பிடுவான். அவங்க அம்மா வந்தது உடனே என்னை விட்டுட்டு பாய் காட்டிட்டு போவான். இன்னொன்று நான் எந்த இடத்துல நான் அந்த ஒரு லவ்வை ஃபீல் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்களை அவ்வளோ தூரம் கொஞ்சம் நான் பார்த்ததில்ல. பட் இப்போ ஒரு பாஸ்ட் 2 yearsஸாக வந்து அவங்களோட பிரதரோட குழந்தைய வந்து கொஞ்சுவாங்க. 1 hour கூட ஒரே இடத்துல இருந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதே நம்ம குழந்தையா இருந்தா இன்னும் எவ்வளோ அழகா இருந்திருக்கும். ஸோ எங்களோட லவ் எக்ஸ்பிரஷன் அந்த பேபியில இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வேற எதுவுமே இல்லை. இன்னும் வரைக்கும் இந்த 7 yearsஸா நானும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா டெஸ்ட்டும் இப்போ வரைக்கும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். பட் ஆனால் இந்த 50,000ல எங்களோட பேலன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் 0 பேலன்ஸ் தான். என்னன்னா நாங்கள் எங்களோட குழந்தைக்காக நாங்கள் இப்போ வரைக்கும் செலவு பண்ணிட்டே இருக்கோம். இந்த 7 yearsஸாவும் எங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி குழந்தையில எங்களோட பேலன்ஸ் வந்து 0. இல்லை, அவங்க அதை தான் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் குழந்தை ஏக்கத்துக்காக நம்ம இந்த 7 வருஷமா அதுக்காக செலவு பண்ணுறோம். குழந்தை பிறந்தவொடனே அந்த பணம் இல்லாமல் அந்த குழந்தை எப்படி சரியாக வளர்த்த முடியும் தான் அவங்க கேட்குறாங்க. அந்த பணம் எல்லாம் உங்க பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 10-20 lakhs மேபி எங்க பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கும் 7 yearsல. அப்பானா எங்க கையில குழந்தை இல்லைன்னா நான் குழந்தைய பெத்துக்கிறேன் சார். குழந்தை பெத்த உடனே அடுத்து என்ன தெரியுமா நீங்க கேட்பீங்க? உன் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டியா மெட்ரிகுலேஷன்ல போட்டியான்னு கேட்பீங்க. அப்ப நீங்க ஒருத்தர் வந்து என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு தானே நீங்க என்ன மதிக்கிறீங்க. நான் ஒரு ஆளானா இல்லையான்றது என்னுடைய பணத்தோட மதிப்பீடு தானே நீங்க இருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல நான் பிளான் பண்ணிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். இந்த விவாதத்தோட கலந்துக்கிறதுக்காக நம்மளிடையே ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. நிவேதிதா காமராஜ், இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டிக் அண்ட் கைனகாலஜிஸ்ட். நீங்க இவ்வளவு திட்டமிடுறீங்களா? 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நான் ஜிம்முக்கு போய் ட்ரெயின் பண்ணுறேன், ஹெல்த் பண்ணிக்கிறோம் எல்லாம் சொல்கிறீங்கல்ல. நான் எப்படி குழந்தை வளர்க்குறதுல வித்தியாசமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க பண்ணாததை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பேரண்டிங்லேயே நிறைய வகை இருக்குது. அவங்க மேல் ஒன்லி பேரண்டிங் இருக்குது, ஃபீமேல் ஒன்லி பேரண்டிங் இருக்குது, பை பேரண்டல் பேரண்டிங் இருக்குது. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா பை பேரண்டல் பிளானிங். 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித்தரணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஜெண்டர் ரோல் சொல்லி தருவோம். உங்களுக்கான ஆசைகளை உங்களுக்கான தேவைகளை நீங்கள் எடுத்துக்கணுங்கிற ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தர்றதான் எங்களோட பிளான். சார், ஐ டோன்ட் சப்போர்ட் கோ பேரண்டிங் ஃபார் மை கிட். ஏன்னா நானும் என்னுடைய பார்ட்னர் மட்டும்தான் என் குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிள்.
அண்ட் என்னோட வேல்யூ சிஸ்டமோ நான் கற்றுக்கிட்ட இந்த லைஃபுடைய பாடமோ மற்றவங்க கற்றுக்கிறது கிடையாது. என் குழந்தை ஒரு விஷயத்த தப்பாக பண்ணால் நான் அதுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன்ல, அது எனக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை என் குழந்தைக்கு புரிய வைக்க தான் நான் நம்பலை. ஸோ ஒருபோதும் நான் வந்து என்னுடைய பிளானில் ரொம்ப கிளியர், கோ பேரண்டிங் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்னோட சித்திக்கிட்டேயோ என்னோட சித்தப்பா கிட்டேயோ என் பெரியப்பா கிட்டேயோ என் தாத்தா கிட்டேயோ என் குழந்தைய நான் நம்பி விட மாட்டேன். ஐ ஆம் வெரி கிளியர் அபவுட் இட். ஐ டோன்ட் சப்போர்ட் கோ பேரண்டிங். தட் இஸ் த பிளான் ஃபார் மை கிட். இல்லை இதை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரா? எஸ், whatever I say he will. அவர் இங்க இருக்காரா? இல்ல அவர் இங்க இல்ல. அதனால தைரியமா சொல்றீங்க. யா இருந்தாலும் நான் சொல்வேன். இப்போ அன்பிளான்டுக்கும் பிளான்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் பேரண்டிங்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஸ்டெபிலிட்டி சார். இப்போ என் பேரண்ட்ஸ்லாம் நான் வந்து ஒரு அன்பிளான்டு பேபி. என் அக்கா பிறக்கிறப்ப நான் பிறக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல வெல்டாக தான் இருந்தோம். போக போக அந்த ஸ்டெபிலிட்டியே மாறிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லை. என் அம்மா ரேஷன் அரிசி பச்சரிசி வடிச்சு தான் எங்களுக்குலாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான சான்ஸ் என் பேபிக்கு நான் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் சேர்த்து வச்சு பிளான் பண்ணி நான் பேபி பிளான் பண்ணி வச்சேன்னா என் குழந்தை கடைசி வரைக்கும் ஒரே ஃபுட்டு தான் சாப்பிடணும். இப்போ பிறக்கிறப்ப நல்லா இருக்கு, ஓகே நம்ம இப்போ பெற்றுக்கலாம் ஆசையிலன்னு பெற்றுக்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் எப்படி ஆகும்னே தெரியாது. ஸோ இந்த குழந்தைக்கு தேவையான சேவிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பேபி. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி முக்கியம்னு நான் நினைக்கிறேன் சார், அந்த பேரண்டிங்க்கும் இந்த பேரண்டிங்கும். இவங்களோட திட்டத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? என் பிள்ளைய நான் இப்படி வளர்ப்பேன் அப்படி வளர்ப்பேன் கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர இன்னும் ரியாலிட்டிக்கு வரல. ரியாலிட்டிங்கிறது என்ன? உன்னோட கமிட்மெண்ட்ஸை நீ எப்போ எடுத்துக்க போற, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீ எப்போ எடுத்துக்க போற, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. சொல்றாங்க நாங்க பண்ணுவோம், நாங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ லேர்ன் பண்ணி முடிப்பீங்க? எப்போ நீங்க அடுத்தது போவீங்க ஸ்டெப்புக்கு? நோவே. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு நானும் தான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்சளவு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க. தே ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள் இன் தயர் லைஃப். உங்க போஸ்ட்பான் பண்றதே தே ஆர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி பிளான் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேரேஜ் ஆகி 1 மந்த்ல நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா 15% தம்பதியினரால் தான் கன்சீவ் ஆக முடியும். இதே ஒரு 6 மாதம் கழிச்சு பிளான் பண்ணுறாங்க, இல்லை 6 மாதமாக தொடர்ந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 60% தம்பதியினரால் கன்சீவ் ஆக முடியும். 16 மந்த்ஸில் தான் ஆல்மோஸ்ட் 80% தம்பதியினால் பிளான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் இது. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ட்ரை பண்ண ஆரம்பித்த ஒரு சில மாதங்களே நம்ம கன்சீவ் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப லேட்டாக பிளான் பண்ணும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதத்துடைய முடிவிலையும் பீரியட் வந்துருமா இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிடுமா அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டி பில்ட் ஆகி ஒரு கில்ட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அதனால இன்க்ரீஸ் ஆகுது. இதனால கார்டிசால் லெவல்ஸ்ன்ற ஹார்மோன் லெவல் அதிகமாகி அதனால கருத்தரிக்கிற தன்மை குறையிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் இட்ஸ் பெட்டர். ரொம்ப லாங் டேர்மாக ஒரு 2 years 3 years அந்த அளவுக்கு போஸ்ட்போன்மெண்ட் இல்லாமல் ஒரு யங்கான கப்பலாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 months to 8 months அந்த 8 monthsலையுமே வந்து என்ன மாதிரியான சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஃபாலிக் ஆசிட் எடுத்துக்கிறது, கால்சியம் எடுத்துக்கிறது, என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மென்டல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பிளானிங்கோட அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா மேபி இட் வில் பி அ வெரி ஹெல்தி ப்ரெக்னன்சி. அண்ட் அவங்க பிளான் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபாஸ்டராகவே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப லாங்காக டிலே பண்ணும் பொழுது சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்போ டாக்டர் வந்ததுக்கு அப்புறமா இங்கே யாருக்காவது மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்லை இவங்க சொன்னதில் இருக்கிற உண்மை எனக்கு புரியுதுங்க, இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம், கொஞ்சம் ஒரு 2 வருஷம் பிளான் பண்ணதை கொஞ்சம் காலத்தை சுருக்கிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஏதாவது உங்ககிட்ட ஒரு மனமாற்றம் இந்த விவாதம் வந்த கெஸ்ட்டு ஏற்படுத்தியிருக்காங்களா? கண்டிப்பாக டாக்டர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்ரி பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க அந்த இதில் இருக்கப்போ அவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேட்டுக்கணும். இதில் இருக்கிற ஒரே ஒரு டேக்அவே என்னன்னா, குழந்தை பெற்றுக்கிறங்கிறது அது மட்டுமே வாழ்க்கை இல்லாமல் அதுவும் ப்ரியாரிட்டி தான். அந்த 22 வயசு 21 வயசுங்கிறப்போ தன்னோட கரியரை அவங்களுக்கு எது முக்கியம்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கரியர் தான் முக்கியம்னா அப்போ பிளான் பண்ணி பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸை சைக்காலஜிஸ்ட் உருவாக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பெற்றுக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஃபைனலாக கன்க்ளூஷன் நான் எடுத்துக்கிறேன். பயாலஜிக்கல் கிளாக்கும் கரியர் கிளாக்கும் ஒரே டைமில் எங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த பிளானிங்ன்ற விஷயத்தில் ரொம்ப நான் வந்து அம்பிஷியஸாக இருந்தேன். ஆஃப்டர் லிசனிங் யுவர் ஒப்பீனியன் ரொம்ப ஹைலி அலார்மிங்காக இருக்குது எனக்கு. பிகாஸ் என்னதான் நான் என்னோட அறிவை யூஸ் பண்ணால் கூட ஏஜிங் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ், அதை என்னால் டிலே பண்ண முடியாது. அண்ட் ஐ ரியலி வுட் லைக் டு பிரிங் சம் சேஞ்சஸ் இன் மை லைஃப் இந்த சொசைட்டி. அதுக்கான வேலைகளை நான் இதுக்குள்ளே எப்படி அகாமடேட் பண்ணிக்கிறேன்றதுல தான் என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றத வென் ஷீ இஸ் டாக்கிங் ஐ ரியலைஸ்ட் இட். என் குழந்தையோட ஓட்டத்துக்கு சரியா என்னால் ஓட முடியல. அவன் நிறைய விளையாடணும்னு நினைக்கிறான், அவனுக்கு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏன் நான் ஓட முடியல என்னால் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான ஏஜில் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது சரியான விஷயம் தான் சார். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேபி எங்களுக்கு வந்து பிறந்துருச்சு நல்ல விதமாக.
அது ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் நாங்கள் நினச்சிக்கிறோம். பட் செகண்ட் பேபிக்கு வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் நாங்கள் தள்ளி போல நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எனக்கு 29 எனக்கு ஏஜ். ஸோ இன்னும் நான் தள்ளி போட்டேன்னா கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி IVF அந்த மாதிரி போகிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு இப்போ ஒரு பயம் வருது. ஸோ நான் ரொம்ப வருஷம் தள்ளி போடாமல் அட்லீஸ்ட் என் குழந்தை வந்து இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, என் குழந்தை கூட விளையாடுறதுக்கு ஒரு பாப்பா இல்லாமல் எங்கேயும் போய் விளையாடிட்டு வருதுன்றாங்களே. நான் ஒன்று முடிவு பண்ணேன், அது எனக்கு சரி, அது மட்டும் நான் அந்த இடத்துல தான் நிற்பேன். என்னதான் கெஸ்ட்டு சொன்னாலும் எனக்கு ஒரு நியாயம் இருக்குது சார், அது அவங்க சொல்லிட்டு போகலான்னு இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணி இந்த கேள்வி கேட்கும்போது நியாயமாக மனசுலேருந்து ஒரு பதில் சொன்னீங்களா, அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ராய் சொல்லிட்டு முதல்ல இவங்களுக்கு. இங்கே கர்ப்பமானவங்க சில பேர் இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராருமா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? 2 பேர் வா தமிழா வா நிகழ்ச்சி சார்பாக நாம் எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். உங்கள் பிறக்க போகிற குழந்தைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியிலேருந்து ஒரு நல்ல குழந்தையாக ஆரோக்கியமாக பெற்றெடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே வா தமிழா சார்பாக உங்களுக்கு பெருசாக வாழ்த்துறோம். அடுத்தது மனசுலேருந்து தன்னுடைய வழியை சொன்ன, எனக்கு 9 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை. ஒரு தலானி எடுத்துகிட்டு நான் வகுத்தில் கட்டிக்கிட்டு அதை ஒரு ரீல்ஸ் போட்டு என்னுடைய அழுத்தத்தையும் என்னுடைய அழுகையும் என்னுடைய சோகத்தையும் இந்த சமூகத்துக்கு சொல்லும்போது பல ஆறுதல்கள் அங்கேருந்து இங்கே வந்துச்சு. சார் உனக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கும், கவலைப்படாத, தன்னம்பிக்கையோட இரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வா தமிழா வா மூலியமாக நாம் எல்லாருமே அவங்கள வாழ்த்துவோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை சீக்கிரம் பெற்றெடுக்கட்டும். ட்ரைமி பப்பட் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு. ட்ரைமி பப்பட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் குக்கர் வழங்கும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.